வணக்கம் திருவருள் குடும்பம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்காரம் அதுல இடம்பெற்ற முதல் பாடல். இது விநாயகர் துதியை அடுத்து வரக்கூடிய இதுதான் பாடலின் தொடக்கம். இதுல இருந்தா அந்த எண்ணிக்கை வைக்கப்படும் 108 பாடல்களை கொண்ட கந்தர் அலங்காரம். முருகனை வணங்குபவர்கள் கந்தர் அலங்காரத்தை பத்தி நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த பாடல் வரிசைகள்ல இது ஒண்ணு. கந்தர் அலங்காரத்துல இடம்பெற்ற முதல் பாடல் அது உங்களுக்காக இப்ப வாசிச்சு காட்டுறேன். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இதுதான் அந்த முதல் பாடல். இந்த பாடலோட விளக்கத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்ன முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, பேற்றை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் பேற்றை? பேரு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பாக்கியம் அப்படிங்கிறது மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், பல பேர்கள் கொடுத்து வைத்தவர்கள், கொடுத்து வைத்ததல், பேற்று, இது இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணிய கர்மாக்களை சேர்த்து வைத்தல், அதுதான் பேரு. நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கோம் அந்த பேற்றை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வார்த்தை பேற்றை தவம் சற்றும் இல்லாத. பேற்றை தவம், இப்போ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும், அப்படி இல்லையா இந்த ஜென்மத்துல தவமாவது செஞ்சிருக்கணும், அதுவும் கிடையாது. தவம் சற்றும் இல்லாத அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பேரும் இல்லை, நான் தவ வலிமையிலையும் சிறந்த ஒரு மனிதன் இல்லை, பேரு தவம் இது ரெண்டும் சற்றும் இல்லாத என்னை அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த எண்ணெய்? அவர்தான் அருணகிரிநாதர். அவர்தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் அவருடைய சொந்த அனுபவத்தை சில பாடல்கள் மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு. புராணங்களின் படி, வரலாற்றுப்படி அருணகிரிநாதர் முருகனை நேரில் சந்தித்து உரையாடியவர். முருகனே நேரடி குருவாக இருந்த அருணகிரிநாதருக்கு ஞானத்தை வழங்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முருகனை யார் யார் வழிபடுறாங்களோ அருணகிரிநாதரை யாருமே விலக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அருணகிரிநாதருக்கு மற்றவருக்கு இல்லாத ஒரு பெரும் சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஏகப்பத்தினை விரதனை போல முருகனை அன்றி வேறொரு தெய்வத்தை மனதிலும் நினையாத ஒரு பக்தன், மிகச்சிறந்த பக்தன். அப்ப முருகன் அப்படின்னாலே அந்த இடத்துல அருணகிரியார் இருக்காரு. அவர் தன்னை சொல்றாரு, தனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியமும் இல்லை, நான் தவத்தில் சிறந்தவனும் இல்லை, இது இரண்டும் சற்றுமே இல்லாத என்னை அப்படின்னு அருணகிரிநாதர் அவரை முன்னிறுத்தி இந்த பாடலை பாடுறாரு. அடுத்தது பார்ப்போம். பிரபஞ்சம் என்னும் சேற்றை அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தை, இந்த பிரபஞ்சம், இப்போ நம்ம பூமி இருக்கு, நம்ம பூமி இயங்குவதற்கான எல்லா விஷயங்களும், நம்ம இயங்குறதுக்கு காற்று தேவை, தண்ணி தேவை, இந்த மண்ணு தேவை, இதுல இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த தெரியாத பல விஷயங்கள் நம் வாழ்க்கையை இயக்கி கொண்டு இருக்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம பூமியில தான் இருக்கோம். ஆனா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நாம் வாழ்வதற்கான சூழ்நிலைகள், அது தட்ப வெப்பமானாலும் சரி, என்ன அலைகளானாலும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, பிரபஞ்சம் நமக்கு முழுமையாக உதவி செய்து. ஆனா அருணகிரியார் அதை என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றை அப்படின்னு சொல்றாரு. இங்க நான் சிக்கிட்டேனே, இந்த சேத்துல சிக்கிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. இங்க வாழ்ற வாழ்க்கை என்ன சொல்றது, சேருங்கிறாரு. சேரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம உடையில சேற்றுக்கரை பற்றுச்சுன்னு வைங்களேன், அது அவ்வளோ சர்வசாதாரணமா போகாது. அந்த சேரை நம்ம கழுவிடலாம், ஆனா அது விட்டு போன தடம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம ஒட்டுமொத்தமா அந்த துணியை தூக்கியே போட்டுடலாங்கிற அளவுக்கு அது ரொம்ப கெட்டியா தன்னை கரையை பிடிக்கக்கூடியது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நாம எடுத்திருக்க வாழ்க்கையில நல்வினை தீவினை, இது இரண்டு வினைகளையுமே நாம தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கோம். ஆனா ஞானத்திற்கான மார்க்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, சும்மா இருத்தல் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம தொடர்ச்சியா என்ன செய்யறோம், நல்ல வினையை செய்யறோம், தீய வினையை செய்யறோம். நல்வினைக்கும் உங்களுக்கு பயன் உண்டு,
அந்த பலனை நீங்க அனுபவிக்க பிறந்தே ஆகணும். அதே போல தீவினைக்கும் உங்களுக்கு பயன் உண்டு, அந்த பயனை அனுபவிக்கிறதுக்காகவும் நீங்க மீண்டும் பிறந்தே ஆகணும். இப்படி மீண்டும் 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 பிறப்பெடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க செய்யற செயலுக்கான வினை இருக்கு பாத்தீங்களா, அதோட பலன் இருக்கு பாத்தீங்களா, உடையில் சேறு படிந்து ஒட்டியது போல உங்கள் ஆன்மாவை பற்றி கொண்டு அது பிறவி பிறவியாக உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சேருங்கிறாரு. போகவே போகாதுப்பா இந்த கரை, அவ்வளவு சாமானியத்துல இதை தூக்கி போட்டுட்டு வேற உடை வாங்கிடலாம், அப்பதான் இந்த சேர் போக வழி. அப்படிங்கிறப்போ இந்த பிரபஞ்சத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதால் நல்வினைக்கும் தீவினைக்கும் உட்பட்டு இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றில் உழல்பட்டு நம்ம மீண்டும் 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 என்ன பண்றோம், இதை இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இது ஒரு மாய வலயத்துக்குள்ள நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீ என்னை காப்பாத்திட்டே முருகா, இந்த சேற்றை கழிய வழிவிட்டவா முருகா அப்படின்னு. அதனாலதான் அந்த அளவுக்கு ஆனந்தமா அருணகிரிநாதர் முருகனை பார்த்து பாடுறாரு. அதுக்கு அடுத்தது கழிய வழிவிட்டவா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த ஒட்டு மொத்தத்தையும் கன்க்ளூட் பண்றது இருக்கு இல்லையா, ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இந்த வார்த்தை தான் கன்க்ளூட் பண்ணுது. கழிய வழிவிட்டவா, இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றிலிருந்து நான் வெளிவந்து இந்த பிரபஞ்சம் என்னும் சேரு அருணகிரியாரை விட்டு கழிந்து சென்று விட்டது அப்படின்னு சொல்றாரு. அந்த சென்று விட்ட சேருக்கு வழி விட்டது யாரு அப்படின்னா, இப்படி கழிய வழி விட்டவா அப்படின்னு யார சொல்றாரு, முருகப்பெருமான சொல்றாரு. ஏன் அப்படின்னா முருகன் அருணகிரியாருக்கு நேரே தோன்றி ஞானம் அழித்து ஒரு விதம் அந்த என்ன சொல்றது, அந்த ஞானம் தெரிஞ்சிருச்சுன்னா மாயை அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் ஞானம் அடையும் பொழுது அவனுடைய மாயை அகல்கிறது. அந்த மாயை அகழ்வதுதான் அந்த சேற்றை கழிய அப்படின்னு அருணகிரியார் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி எனக்கு அருள் புரிந்த முருகா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செஞ்சடா அடவி மேல் அப்படின்னு சொல்றாரு. செம்மையான செம்பட்ட பறிஞ்ச தலை பார்த்திருப்போம் இல்லையா, பல சித்தர்களை நம்ம பார்த்திருப்போம், ஞானியர்களை பார்த்திருப்போம். அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, தலையெல்லாம் செம்மையா இருக்கும். நீங்க சிவனை பார்க்கறதுக்கு வேற யாரையும் பார்க்க தேவையில்லை, அவர்களோட அடியவர்களை நீங்க பார்த்தாலே போதும். கிட்டத்தட்ட அவரின் ரூபமும் அடியவர்களின் ரூபமும் ஒண்ணு போலதான் இருக்கும். அப்ப என்னன்னா செஞ்சடை தலை சிகப்பு நிற ஜடா முடி அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஜடை. ஓகே, செஞ்சடா அடவி மேல், அந்த அடவி அதாவது அந்த தலையில இருக்க அந்த கொண்டை மேல அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றை பனியை இதழியை தும்பையை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலை மேல என்னெல்லாம் இருக்கும், அந்த ஜடா முடி மேல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா கங்கை நதி ஆறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாகமணி பாம்புகள் அங்க இருக்கு, நாக பாம்பு அங்க குடிக்கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு, கொன்றை மலர்களை நிறைய சூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, தும்பை மலர்களை சிவபெருமான் சூடி இருக்காரு. அதுக்கப்புறமா அம்புலியின் கீற்றை, அம்புலினா அம்புலியே இல்ல, கீற்று அப்படின்னு சொல்றாங்கன்னா கீற்று வடிவத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பிறை வளர்பிறையாக இருக்கக்கூடிய இந்த பிறை சந்திரனை சிவபெருமான் சூடி இருக்காரு. அப்படி சூடி இருக்கக்கூடிய புனைந்த பெருமான் குமாரன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்புலியோட கீற்றை தன்னுடைய தலையில் புனைந்த, இங்க என்ன சொல்றாங்க, கீற்றை புனைந்தவர் யாரு, சிவபெருமான். அந்த சிவபெருமானின் குமாரன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்றாங்க, முதல் பாடல்லையே சிவபெருமானின் மகன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா உமைக்கும் அவர் மகன்தான். ஆனா இவர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து நேரடியா தோன்றினவர். இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு ஆண் பிள்ளை, அதாவது ஆண் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லலாமா. இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை அந்த குமாரன், அந்த சிவபெருமானின் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தையாக கிருபாகரனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. யாரு கிருபாகரன்னு சொல்றாங்க, கிருபாகரனே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் முருகரை அழைக்கிறாரு. ஏன் அப்படி அழைக்கிறாரு அப்படின்னா கருணையின் மறு ரூபமே அப்படின்னு அழைக்கிறாரு. கருணை வடிவானவனே, கிருபாகரன், கிருபை உடையவனே
அந்த அந்த ஒட்டுமொத்த கிருபையுமே அவனுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறதுனால கிருபாகரனே அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஏன் இந்த அளவுக்கு புகழ்றாரு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். ஏன் இந்த அளவு அருணகிரிநாதர் முருகன மனம் உருகி முருகா சிவன் மைந்தனே கிருபாகரனே இப்படி வேண்டாரு அப்படின்னா, இந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஒரு சர்வ சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அருணகிரிநாதருக்கு இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து முக்தி கொடுத்தவர் அந்த முருகப்பெருமான். எதற்கு இந்த உலகத்துல வந்தமோ வந்து சேர்ந்தமோ அதற்கான பலனை அவர் பெற்றுட்டார். அதை விட இந்த உலகத்துல வேற என்ன மகிழ்ச்சி இருக்கு? இனிமே அவருக்கு இந்த மாய உலகத்துல தேவைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமே தேவைப்படாதுங்கிற நிலைமையில இருந்த ஒரு மனுஷன் கடவுளை கண் எதிர கண்டு அவருடைய காட்சியை கண்டு அவருடைய நடனத்தை கண்டு அவருடைய அருளை தன் உள்ளத்தில் தாங்கிய அருணகிரி அவர் என்னன்னா அந்த ஒரு பெருக்கு, அந்த வெள்ள பெருக்கா வருது அவருக்கான அந்த உணர்ச்சிகள். அவர் மனம் உருகி முருகப்பெருமான இதுல சொல்றாரு. இது முதல் பாடல். அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.